கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக இந்து முன்னணி நடத்துகின்ற முருகன் பக்தர்கள் மாநாடு தொடங்கியதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எடுத்து கொண்டு இருக்கிறது. பார்த்தோம்னா முருக பக்தர் மாநாடை தடை செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை மதநலனிக்க கூட்டமைப்பு சார்பாக கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வச்சுருந்தாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா கோர்ட்டில் நாங்கள் அறுபடை வீடு, அதாவது மதுரையில் அந்த மாநாட்டத்தில் கட்டி நாங்கள் வழிபட போகிறோன்ற மாதிரியான ஒரு விவாதத்தில் நீதிபதி அவர்கள் 13ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறேன் என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்தோம்னா கோர்ட்டில் பல்வேறு வாதங்கள் நடந்தது. கோர்ட்டில் அப்படி என்ன நடந்தாங்க சார்? அதாவது நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க முன் வச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறுபடை வீடுகளை நாங்கள் தத்ரூபமாக பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பக்தி நோக்கத்தில் தான் இதை செய்கிறோம். கடவுளை முருகனை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பக்தி மயமாகத்தான் நாங்கள் கொண்டு போகிறோம்னு இவங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அரசு தரப்பு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா முழுக்க இது கலவரத்தோடு செய்யப்படுற நோக்கம்தான் அப்படிங்கிறதுல அரசு தரப்பு மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா இவங்க கடந்த கால வரலாறு, இப்போ அயோத்தியா இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இவருடைய கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கலவரங்களை செய்வதற்கு தான் கடவுளை பயன்படுத்துவாங்க. ராமராக இருக்கட்டும், பூரி ஜெகநாதராக இருக்கட்டும், எந்த கடவுளையுமே கலவரத்துக்கு தான் பயன்படுத்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அதிலும் மதுரையில் தொடங்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமித்ஷா பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, திருப்பரங்குன்ற மலையை திமுக அரசு சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கிறது அப்படின்றாரு. ஒரு பஸ்லையும் சிக்கந்தர் மலை என்று போர்டு கிடையாது, எந்த இடத்துலையும் சிக்கந்தர் மலைன்னு போர்டு கிடையாது. திருப்பரங்குன்றம் தான் அது இருக்குது, அது தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அப்படி ஒரு பொய்யை சொல்கிறார். இப்படி வெளிப்படையாகவே ஒரு உள்துறை அமைச்சரே பொய்யை சொல்லும்போது நீதிமன்றத்துக்குள்ளே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொய்யான விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, தத்ரூபமாக நாங்கள் பண்ண போகிறோம்னு. ஆனால் அமித்ஷா இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை சேர்ந்தவர்களையும் பாமகவை சேர்ந்தவர்களையும் தேமுதிகவை சேர்ந்தவர்களையும் பெரிய லெவலில் எண்ணிக்கை, அதாவது இந்த முருக பக்த மாநாட்டுக்கு வர வைப்பதற்கான முயற்சியில் தான் இன்னைக்கு அமித்ஷா மதுரை வந்திருக்கிறார். மதுரை வந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோமாளியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிலாம் நிறைய பேரில் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு அழைத்து வர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர்கள் பாஜகவே மாறிட்டாங்க. அதிமுக பல அமைச்சர்கள் இன்னைக்கு பாஜகவே மாறிட்டாங்க. இந்த கூட்டம் ஏதோ பாஜக கூட்டம் கிடையாது. இது அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைவருமே சேரக்கூடிய ஒரு இடமா மாறப்போகுது. அப்ப சாதிய சங்கங்கள் வேற, சாதிய சங்கங்கள், எல்லா ஜாதி அமைப்புகளும், குறிப்பா எல்லா ஜாதி அமைப்புகளையும் இவங்க தனித்தனியா அண்ணாமலையும் நயினார் நாயர் பேசி சில படங்கள்லாம் திட்டமிட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள் தான், இப்போ முழுக்க அந்த அமைப்புகள் தான். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க, இந்த முருக மாநாட்டுக்கு போவதற்கு தயாராக இருக்காங்க. அப்போ அதுதான் அரசு தரப்பு வாதம் வச்சிருக்கு. என்ன வாதம்? இதெல்லாம் உள்வாங்கி தான் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வாதம் வச்சிருக்கு. பெங்களூரில் போல ஒரு சம்பவம் நடந்துட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க. நிச்சயமா நீதிபதி அவர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியை கொடுக்கணும், அடியை கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அடியை கொடுக்கணும்னு சொன்னால், அடி என்பது அவர்களுக்கு அடிமடியில் கை வைக்கக்கூடிய இதாக இருக்கணும். அவர்களுடைய உள்நோக்கம் இருக்குல்ல, கலவரம் செய்யணுன்ற உள்நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்திற்கு இடமளித்திடக்கூடாது. நீதிபதி புகழேந்தி அவர்கள் அந்த நோக்கத்திற்கு 1% கூட இடமளிக்கக்கூடாது. ஏன்னா இவருடைய கடந்த கால வரலாறுகளை நீதிபதிகளும் கண்காணிக்கணும். அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் என்பது கூட இவர்களுக்கு அதிகமான ஒரு வேலை தான். ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சரே எவ்வளவு கேவலமாக, இஸ்லாமியர்களுக்கு அவர் தான் உள்துறை அமைச்சர். ஆனால் என்ன பேசுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு. அரசமைப்பு மீறாங்க. அரசியலமைப்பு சட்டம் ஒரு உள்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பையே அவர் மீறி செயல்படுறாரு. ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு இனத்திற்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புறாரு. அப்போ என்ன ஆகும்? இங்கே கலவரம் செய்கின்ற நோக்கத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மாறணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கொலம்பியா குட்டையில் மீன் பிடிக்கிற கணக்கில் தான் அவங்க கணக்கு. எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை திமுகவுக்கு வாக்களிக்க விடாமல் பாஜகவுக்கு வாக்களிக்க வைக்கணும், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே திமுக செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்க பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இவர்களுடைய முருகனும் இவர்கள் தூக்குற முருகன் எடுபடாது. ஏற்கனவே இவங்க வேல் யாத்திரை நடத்தினவங்க தான். எல்முருகன் தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை நடத்தினாங்க. அப்போ இவருடைய முருகனுடைய யோக்கியதை என்னன்னு நமக்கு தெரியும். அறுபடை வீட்டு வாசலில் தான் வச்சு முருகனை அவங்க வணங்குனாங்க. அதாவது இவர்கள் வணங்குறது பார்த்தீங்கன்னா முருகன்ற பேரில் தண்டாயுதபாணி பார்ப்பன முருகனை தான் வணங்குறாங்க. முருகனுடைய பேரே மாற்றுறாங்க. முழுக்க முருகனுடைய தமிழ், அதாவது முருகன் தமிழ் கடவுள்ன்றாங்க. அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. சுமேரியர்களுக்கு இதே போன்ற முருகன் போன்ற ஒரு கதை இருக்குது. நம்ம ஷண்முகான்றவங்க சினமுகான்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆப்பிரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு வேடனாக இருந்ததாக ஒரு கதை இருக்கிறது. நம்ம இங்கே கிரிவலம் கூட அவங்க கிரிங்கைன்றாங்க.
இப்படி பல இது இருக்குது. ஏன்னா முருகன் வந்து ஒரு வேடனாக பதிவு செய்யப்படுது. பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து இப்படி முருகன் பக்தி அப்படின்ற நோக்கத்துக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திட்டமிட்டு இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புணர்வு இருக்கணும், நம்முடைய முதல்வர்களும் விழிப்புணர்வு இருக்கணும், நீதிபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட இவர்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் இந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. இது ஜனநாயக நாடு தானே, எல்லாருக்கும் ஒரு அனுமதி கொடுக்கறதுதான் நீதிமன்றத்தினுடைய. பாசிஸ்டுகள் ஜனநாயகத்தை சீர்குலைப்பார்கள். அப்போ பாசிஸ்டுகள் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு பல்வேறு வடிவத்தை கையாளுவார்கள். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அமைப்புகள் என்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை முதல்ல வந்து கையில் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவர்களுக்கு வந்து எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து முருகனை கையில் எடுத்து அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. எப்படி ஒப்படைக்கிறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வு, ஒரு பிராந்திய உணர்வு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், சமஸ்கிருத எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இது வந்து வலுவாக இருக்கக்கூடியது. வட மாநிலங்களோட தமிழ்நாட்டில் வந்து மிக வலுவாக இருக்குது. அப்படி வலுவாக இருக்கிறதுனால தான் யார் மூலமாக இதை செய்யலாம்னு பார்க்கும்போது சீமானை வந்து அடியாளாக பயன்படுத்தி, தமிழ்நாட்டில் ஒரு அடியாளாக பயன்படுத்தி பணம் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா முருகனை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவர் முருகன் தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை படுத்துறாங்க. இவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக தன்னை அடையாளப்படுத்தினவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறிஸ்தவராக இருந்து இவர் எப்போ இந்து மதத்துக்கு மாறினாரு? ஏன் இந்து மதத்துக்கு மாறினாரு? இப்போ இந்து மதத்திலிருந்து வன்கொடுமைகளுக்கு காரணமாக, ஜாதிய கொடுமைகளுக்கு காரணமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் இருக்காங்க, இஸ்லாத்துக்கு மாறியவங்க இருக்காங்க. இவர் கிறிஸ்தவராக இருந்தவர் திடீர்னு ஏன் இந்து மதத்துக்கு மாறினாரு? ஒன்று, இவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தவர் ஏன் கடவுள் நோக்கி வணங்க ஆரம்பிக்கிறாரு? திருச்செந்தூர் முருகனுக்கு ஏன் வேல் கொடுக்குறாரு? திருச்செந்தூர் முருகன் உள்ள பிராமணர்களுடைய அந்த சமஸ்கிருத மந்திரத்தை ஓத விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அவருடைய வீட்டு நிகழ்வுகளுமே அந்த நிலையில செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அவர் அறிவிச்சிருக்காருன்னா, எப்படியோ நான் தான் முதல்ல முருகனை தொட்டேன், இப்போ பாஜக தொடுதுன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா, பாஜக உண்மையிலேயே மகிழ்ச்சிக்காகவா, அதாவது பக்திக்காகவா முருகனை கையில் எடுத்திருக்கு? மிகப்பெரிய கலவரத்தை நடத்துவாங்க. ஏன்னா ராமரை பயன்படுத்தி இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்முறை கொலை செய்தது மறுக்க முடியுமா? பில்கிஸ் பானுடைய வரலாறு என்ன? அயோத்தியில் எத்தனை இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ கலவரம் செய்யும் நோக்கத்தோடு செய்யக்கூடிய பாஜக எங்களுடைய கடவுளை கையில் எடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறாருன்னா இவர் யார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மற்ற தலைவர்கள், இப்போ தமிழ் புலிகள் தலைவர் நாய திருவிழா இருக்கட்டும், மற்ற தலைவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிக்கிற இந்த நேரத்தில் சீமான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாருன்னா இதை கண்காணி நம்ம முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் ஒரு பார்ப்பன அடியாள், ஆர்எஸ்எஸ் அடியாள்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆர்எஸ்எஸ் அடியாள் தான் இன்னைக்கு முருகனை எடுத்து இன்னைக்கு அங்கே ஒப்படைக்கிறார், பாஜக ஒப்படைக்கிறார். கடுமையாக எதிர்க்கணும். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய சீமான் அதை ஆதரித்து பேசுகிறார் என்று சொன்னால் நாம் இதில் கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த கலவரத்தை திட்டமிடுவதற்கு தான் தமிழ் தேசிய கும்பல்களை இவர் வளர்த்து வருகிறார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது மணியரசனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு இந்த பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள்லாம், இந்த திருமாரஞ்சி, கவிக்குமார் உள்ளிட்ட பல நபர்கள் இருக்காங்க. இவர்கள்லாம் எந்த நோக்கத்துக்காக வளர்த்து விடப்படுகிறார்கள் என்றால் முழுக்க பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை எதிர்ப்பாங்க, திராவிடன்ற சொல்ல எதிர்ப்பாங்க, ஆரியர்களுக்கு ஆதரவான நடவடிக்கையெல்லாம் வந்து ஈடுபடுவாங்க. இதெல்லாம் எதற்கான வழின்னா பாஜக உள்ள வருவதற்கு பெரியாரை வீழ்த்துவது, திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்துவது, திராவிட இயக்க தலைவர்களை வீழ்த்துவது, ஊழல் என்ற பெயரை முன்னிறுத்துவது. இன்னைக்கு அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து என்ன பேசியிருக்காருன்னா ஊழல், திமுக வந்து ஊழல் செய்கிறது, இது ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்குது, அமலாக்கத்துறையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எதில் ஊழல் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் வழக்கு போடுங்க. பொய்யான வழக்கு ஏன் போடுறீங்க? இப்போ டாஸ்மாக் ஊழல் விஷயத்தில் டாஸ்மாக் ஊழல்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க, நீதிமன்றத்தில் நிற்கலை. தொடர்ச்சியாக வெறுமனை அதான் சொல்ல பொய்யை பேசி வட மாநிலங்கள் ஆட்சி அமைச்சிட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு அட்வான்ஸாக முன்னாடி இருக்கும் தமிழ்நாடு. இது வட மாநிலங்களோட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நிகராக, இங்கிலாந்துக்கு நிகராக சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இவருடைய வேஷம் ஒரு காலத்தில் ஈடுபடாது. நோட்டாவை இவர்கள் தாண்ட முடியாது. எல்முருகனை தலைவராக நியமித்தாலும் சரி, குஷ்பு தலைவராக நியமித்தாலும் சரி, அண்ணாமலையை தலைவராக நியமித்தாலும் சரி, நயினார் நாகேந்திரனை தலைவராக நியமித்தாலும் சரி, மீண்டும் தமிழிசையவே தலைவராக நியமித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இவர்கள் நோட்டாவை தாண்டுவது மிக கடினம். ஏன்னா இயல்பிலே தமிழக மக்களுக்கு அவர்கள் சொல்ல முருகன் மீது பக்தி இருக்கும். இன்னைக்கு அதிமுக நீ கூப்பிட்டு வரலாம், ராஜேந்திர பாலாஜி வண்டி நிறைய பிடிச்ச ஆளுகளை கூப்பிட்டு வரலாம்.
ராமதாஸ் ஆளுநர் போக சொல்லி அனுப்பலாம், அன்புமணி ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் ஆட்களை அனுப்பலாம். ஆனா அவெல்லாம் வந்துட்டா கூட பாஜக ஓட்டு போட மாட்டான். கட்சி அவனுடைய கட்சி கட்டளையிட்டு தான் போவான். ஆனா ஓட்டு ஒரு காலத்துலையும் பாஜக போட மாட்டான். இதுதான் தமிழ்நாடு. எப்பயுமே மதவாதத்துக்கு எதிராக தான் இருக்கும். பாஜக மிக மோசமான தீவிரவாத பாசிச கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விழிப்புணர்வோட தெளிவா இருக்காங்க. அதனால ஒரு காலத்தில் இவருடைய செயல்பாடு நடக்காது. நீதிபதி அவர்களும் இவர்களுக்கு முழுக்க 1% கூட இவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.